உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சூர்யா ஜோதிகா ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஷூட் நடத்துனதே எதுக்கு அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடிக்க போகிறாங்கப்பா. சில தினங்களுக்கு முன்னாடி ஜோதிகா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. வந்து கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போம், அது ரெண்டு பேருக்கும் பிடித்தமான கதையாக இருக்கணும், அதே சமயத்தில் எங்களுடைய பசங்களுக்கும் பிடித்தமான கதையாக இருக்கணும், அதை வந்து ஒரு பெண் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அந்த பேர் இருக்கு இல்லையா, சூர்யா ஜோதிகா அப்படின்ற, அது மீண்டும் வந்து திரையில் நாங்கள் எப்போ பார்ப்போம் அப்படின்ற ஒரு பெரிய ஆவல் ஒன்று இருக்குது. அது இல்லைங்க, இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து சும்மா வந்து அவங்க ஜாலிக்கான ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடத்தி பார்ப்போமே அப்படின்றதுக்காக நடத்துனது அப்படின்னு சொன்னாலும் வந்து ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வந்து தமிழில் ஒரு முக்கியமான இயக்குனர் அந்த திரைப்படத்தை ஒரு பேன் இண்டியா படமாக இயக்க உள்ளார். அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த ஃபோட்டோ ஷூட், அதுக்கான ஒரு லீடு தான். 20 வருஷம் கழித்து ரெண்டு பேரும் நடிக்க போகிறாங்க, ஒரு கணவன் மனைவியா. பெரும்பாலும் எல்லோரும் எதிர்பார்த்தது என்னென்னா, ஜோதிகா சூர்யா லவ்வே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து மீடியாக்களில் சின்ன சின்னதாக பிரிண்ட் மீடியாக்கள் எழுதினது போது சூர்யாவுடைய தந்தை சிவகுமார் சார் எழுதின பத்திரிகை மீது பத்திரிகை நிருபர் மீதுலாம் கோவப்பட்டார். வந்து கோவப்பட்ட சம்பவங்கள்லாம் உண்டு. ஆரம்பத்தில் இந்த காதலை அவங்க ஏற்றுக்கலை, அது மட்டும் நல்லா தெரியுது, ஏற்றுக்கலை அப்படின்னு. அப்புறம் வேறு வழியில் ஓகே அப்படின்னு ஆகிடுச்சு. இன்றைக்கி ரெண்டு குழந்தைகள் வந்துட்டாங்க, இன்றைக்கி மும்பையில் இருக்காங்க, மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் நடிக்கக்கூடாது இனிமேல் வந்து அப்படின்னு வந்து சிவகுமார் அவர்கள் ஜோதிகாவிடம் சத்தியம் வாங்கிட்டார், அதுவும் கற்பூரம் அடித்து சத்தியம் வாங்கினார் அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் இப்போ பேசுறது உண்டு. அப்புறம் அவங்களே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. வந்து எங்கள் மாமனார் தான் வந்து, அம்மா நீ நல்ல நடிகை, எதுக்கு பசங்களாம் பெரிய பசங்களாம் ஆகிட்டாங்கல்ல, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நீ போய் திரும்ப போய் நடி, நல்ல கதையாக இருந்தால் நடி, இல்லை போய் என்ன இருக்குது, அந்த பிரபலம் இன்னும் இருக்குது இல்லை, எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடாதுல்ல, போய் நடிமா அப்படின்னு சொன்னது அவர் தான். ஆனால் வெளியே சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஜோக்காக இருந்தது அப்படின்னு. இப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் ஜோதிகா வந்து ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவர் சூர்யா விழுந்து சிரிப்பார். வந்து ஒரு ஆங்கில சேனலுக்கு வந்து, நான் நடிக்க வந்த புதுசில் சூர்யாவை விட நான் 3 மடங்கு அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், அதுதான் உண்மை அப்படின்னு. அப்போ வந்து பெரிய ஃபேமஸ் வந்து ஜோதிகான்னு. அப்போ வந்து சூர்யா வளர்ந்துக்கிட்டு வராரு. ஒன்று கேட்டால் அதிகமான விமர்சனத்துக்குள்ளே ஆகியிருக்கார். வந்து சூர்யாவுக்கு நடிக்க தெரியாது, அவர் வந்து ஒரு சாக்லேட் பாய், அவருக்கு அட தெரியாது, அவர் வந்து ஃபைட் பண்ண தெரியாது, இப்படிலாம் இருக்கும்பொழுது சம்பளமும் அந்த அளவுக்கு தான் இருந்தது. அது சிரிப்பாப்பில் அப்படியே டக்குன்னு அடுத்த வார்த்தையை மாற்றில அடுத்த வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி சூர்யா சம்பளத்தோடு என் சம்பளத்தை ஒப்பிட்டு பார்த்தா 30 மடங்கு அதிகம் அப்படின்னு. இதெல்லாம் மீறி இப்போ இந்த ரெண்டு பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி, ரெண்டு பேருக்குமான அந்த லவ்வுக்கான எதிர்ப்பு, இதெல்லாம் மீறி சூர்யாவுடைய இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைராக்கியம், ஒரு ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து. ஏன்னா நெப்போட்டிசம், நெப்போ கிட்ஸ் வாரிசுகளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஈஸியாக கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்கிட்டு அதுக்கு போராடி மேலே கொண்டு வரத்துன்னு ஒன்று இருக்குல்ல. எல்லா வாரிசும் ஜெயிச்சிருவாங்களா? இப்போ சிஎம் விஜய் கூட தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பிரபல இயக்குனருடைய ஒரு மகன் வந்து, அவர் இவரை வச்சு எஸ்எஸ்சி வந்து ஒரு 3-4 படம் தான் ஆரம்பத்தில் எடுத்தார். அதுக்கப்புறம் ஒன்றும் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஆர்பி சௌத்ரிகளிடம் போய் வாய்ப்பு கேட்டாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் சோபா சந்திரசேகரும் தன் மகனுக்காக நார்த்து போக்கு ரோடில், டி நகர் நார்த்து போக்கு ரோடில் இருந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் அவ்வளோ கூட்டம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெரிய டைரக்டர் விஜயகாந்தை உருவாக்குனவர், அவர் வந்து தன் கம்பெனியில் தன் மகனுக்காக வாய்ப்பு கேட்குறாருன்னு சௌத்ரி சாரே ரொம்ப இதுவாகிட்டார். சார் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தான் பூவேவனுக்காக படம் வந்தது. அதே இதுதான். சூர்யாவுக்கு பெரிய விருப்பம்லாம் கிடையாது. வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சரவணன் அப்படின்னு. சிவகுமார் சார் கூட அடிக்கடி சொல்லுவார், என் பிள்ளைகளை வந்து நான் 12Bயில் தான் அனுப்பிச்சிருக்கிறேன் காலேஜுக்கு படிக்கிறதுக்கு, சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன்,
யாரையும் காரில் ஏற்றுனது கிடையாது, பேக்கெட் மணிக்குன்னு நான் 15 ரூபா தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுத்ததில்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான விமர்சனங்கள்லாம் இருக்குது வந்து. இப்போ நம்ம கூட சூர்யாவுக்கு சில கொள்கைகள், சில வார்த்தைகளுக்கு எதிரான விமர்சனங்களோட நான் பேசியிருக்கிறேன். நான் கங்குவா படத்தை பற்றி கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் சூர்யா ரசிகர்கள் கூட கொந்தளிச்சிருக்கிறாங்க. வழக்கம் போல் வந்து குரூப்பில் தூக்கி போடுவாங்க ஃபோன் நம்பரை. சரி, அதெல்லாம் தாண்டி அவர் சரவணா இருக்கிற காலத்துலேருந்தே எனக்கும் தெரியும் வந்து. அந்த ஒரு பயணம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு விஷயங்க வந்து. ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றது, இன்றைக்கி அகரமில் இவ்வளோ உதவி பண்ணுறாரு ஒரு ட்ரஸ்ட்டில், அந்த ட்ரஸ்ட்டுக்கு எப்படி காசு வருது, அதனுடைய ரிஷிபுலம் நதி மூலம்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. இந்த லாரன்ஸ் மாதிரி கொண்டு வந்து அவரை மாதிரி இங்கே விமர்சனம் பண்ண தேவையில்ல. ஒரு நல்லது பண்ணுறாங்க. அந்த அந்த குழந்தைங்கள்லாம், அந்த மாணவ மாணவிகள்லாம் வந்து பேசுகிறப்போ கலங்கி அழறாப்புல சூர்யா, கண்ணீர் வடிக்கிறாரு ஒவ்வொரு வாட்டியும். அது ஒரு பெரிய பெருமை தானே அது வந்து படிக்க வைக்கிறது அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இன்னும் சில விமர்சனங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி நம்ம திரும்ப சொல்கிறது தான், உயிரிலே கலந்ததுன்னு ஒரு படம். அந்த படத்துக்கான படப்பிடிப்பு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து முத்தம் சிவகுமார். சிவசக்தி பாண்டியன் ப்ரொடியூசர் இருந்தாலும் நிறைய படம், காதல் கோட்டை, நிறைய படங்கள் எடுத்தவர், வான்மதி, இது மாதிரியான படங்கள்லாம் தொடர்ச்சியாக எடுத்தவர். அவர்கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் தான் முத்தம் சிவகுமார், கடலூர்காரர். அவர் ப்ரொடியூசராகி அந்த படத்தை தயாரிக்க சூர்யா கால் ஷீட் கொடுக்குறாரு. கம்மம் ஜெயா அப்படின்னு தான் ஒருத்தர், அவர் கவிஞர், அவர் தான் டைரக்டர். அந்த படம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அந்த படத்தை ஜோதிகாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கான படப்பிடிப்புக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ஒரே கோச்சில் கூபேயில் சூர்யாவும் ரகுவரனும் பயணம் செய்கிறாங்க. போனோடனே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு அப்படி இது பண்ணோடனே டக்குன்னு சூர்யா படுத்துன்னு தூங்கிடுறாரு. செம தூக்கம். ரகுவரன் தட்டுறாரான், எழுப்புறாரான். ஒரிஜினல் பேரை சொல்லி சரவணன் சொல்லி, சார் என்ன சார், எப்படி அவனுக்கு தூக்கம் வருது? அந்த கேள்வி அவர் பயங்கர ஷாக் ஆகிடுதான். எப்படி அவனுக்கு தூக்கம் வருது அப்படின்னு. என்ன சார் கேட்குறீங்க அப்படின்னு. ரைட்டியா, உனக்கு சினிமா பின்புலம் இருக்குது, உங்கள் அப்பாவுடைய பேரை வச்சு நீ உள்ளே வந்துட்ட, எவ்வளோ நாள் இதை வச்சு நீ வண்டி ஓட்டுவ அப்படின்ற கேள்வி தான். படுத்து இந்த சூர்யாவை அப்படி எழுந்து உட்கார வச்சு, என்ன சார் சொல்கிறீங்கன்னு. ஆமாய்யா, சினிமா வந்து மேஜிக் மட்டும் கிடையாது, இங்கே உழைக்கணும், இங்கே கஷ்டப்படணும், இங்கே சவாலான விஷயங்களை செய்யணும். நாம் வந்து சிவகுமார் பையன், நம்ம நேருக்கு நேர் வந்து வசந்த் டைரக்டில் நடிச்சிட்டோம், நமக்கு அடுத்து வந்து 5 படம் கையில் இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, 6 கார் இருக்குது, சொத்து இருக்குது. சினிமா ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஒரு தொழிற்சாலை வச்சு நம்ம வந்து படிச்சுக்கலாம். அப்படிலாம் நீ நினைக்காத. சினிமா வந்து ஒரு வரப்பிரசாதம். நடிகன் வந்து எவனுக்குமே வாய்ப்பு கிடைக்காம நீ போராடிக்கிட்டு இருக்கான். அந்த வழி வந்து அவருக்கு தெரியுது. இன்னைக்கு கூட நம்ம ஏன் திட்டுறோம் வந்து நெப்போ கிட்ஸ்னு ஏன் சொல்கிறோம்? இந்த கோடம்பாக்கத்துலேயும் சாலிகிராமத்துலேயும் வலசவாக்கத்துலேயும் அவ்வளோ பேர் சினிமாவுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். ஒரு சீன் கிடைக்குமான்ட்டு டீ கடை வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கான். அதை தான் ரகுவரனுக்கு வலிச்சிருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வந்து என்ன படாத ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்து நம்ம எப்படி பாடுபட்டிருக்கோம். வந்தவொடனே ஒருத்தன் வந்து படுத்துன்னு சும்மா கொரட்டை விட்டு செம்ம தூக்கம் தூக்குறான். அடுத்த நாளை பற்றி கவலைப்படாமல் அப்படி உலுக்கி எடுத்து சவாலான கேரக்டர் பண்ணியா நீன்றார். கேரக்டர் பண்ணு. இதை வந்து சூர்யாவே எழுதியிருக்காரு. அங்கே தான் அவருக்கு ஸ்பார்க் ஆகுது. எவனும் பண்ண முடியாத பண்ணு நீ, அப்போ தான் இங்கே இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ போட்டி, இங்கே தூக்கி மிதிச்சு தூக்கி போய்கிட்டே இருப்பான். இதுதான் அப்படியே அவருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறது. எதுக்கு நான் எது சொல்கிறேன்னா, இன்னைய இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயம் அது. ஏன்னா அப்பவே சிவகுமார் அவர்கள்கிட்ட இல்லாத பணமா, டி நகரில் மையப்பகுதியில் வீடுங்க, பாண்டி பஜார் நாகேஷ் தேட்டர் பின்னாடி வீடு, அப்போயே 2 காரு, அப்போயே ஃபேக்ட்ரிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி செக்யூர்டாக இருக்குல்ல இல்லையா? சினிமா என்னையா சினிமா போன ஃபெயிலியர் ஆனால் ஆகும்போது, இந்த ஃபெயிலியர் ஆனால் ஆகும்போது அப்படின்ற ஒரு விஷயத்தில் அடுத்த லைனப்பில் 5 படம் இருக்குல்ல, 5 படத்தினுடைய ப்ரொடியூசர் என்ன ஆவான் பாருங்கள். இந்த ரகுவரன் அவர்கள் தான் ஒரு அண்ணனாக தன்னை வந்து மோட்டிவேஷன் பண்ணுது. ஒரு கடவுளின் குரலாக அவர் கொடுத்த அந்த ஒரு வார்த்தை தான் சவாலான கேரக்டர் பண்ணியா அப்படின்னு. அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு சினிமா, சூர்யாவுடைய சினிமா கேரியரில் நந்தா ஒரு முக்கியமான படமாக இருந்தால் கூட ஒரு ஆக்ஷன் ஹீரோ இவர் தான் ஒரு பர்ஃபெக்டான. சூர்யா வந்து எப்படி கடுமையான விமர்சனங்களை சந்தித்தாரோ,
ஆனால் நடிக்கவே வராதுப்பா இவருக்கு, ஒரு வேஸ்ட்டு இதுப்பா இவர் வந்து நவீன காலத்து ஜெமினி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பத்திரிகையிலே எழுதுனாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நந்தா வந்தது, நந்தா உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது. அது கூட ஒரு ராவான ஃபிலிமாக இருக்கும் அது. அதை தாண்டி ஒரு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கேரக்டராக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரணும் அப்படின்போது கௌதம் மேனன் வந்து கதை சொல்கிறார். ஆக்சுவலாக முதல்ல ஜோதிகாவை தான் கதை சொல்லியிருக்காரு. யார் ஹீரோ இதில் போடலாம் அப்படின்னு ஜோதிகா தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ கல்யாணம் ஆகலை. சார் சூர்யா கரெக்டாக இருப்பார், அவருக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அந்த ஒயரெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு டிஸ்கஷன் போது ஓகே. ப்ரொடியூசர் வந்து கலைப்புலி தானு. படம் தொடங்குது, ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று எடுக்கணும். ஒரு இடத்துலேருந்து மாயான்னு சொல்லி குதிக்கிற அந்த காட்சி, அது செட்டு போட்டு எடுக்கணும். சென்னையில் செட்டு போடுறதுக்கு 12 லட்ச ரூபா செலவாகும். 12 லட்சம். ப்ரொடியூசர்கிட்ட காசு இல்லைன்றாரு. இல்லை நான் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டேன், ஃபைனான்ஸு. ஏன்னா சூர்யா பெரிய ஆள் கிடையாது, யார் கொடுப்பாங்க அந்த நேரம் வந்து. இப்போ இவரை வச்சா படம் எடுக்கிறீங்க, இவர் சிவகுமார் பையனுக்கு நடிக்கவே தெரியாத, அவருக்கு முந்தைய படம்லாம் ஓடலையே. ஆமாம், அப்போ தானேங்க கடன் கொடுப்பான் அப்படின்பொழுது சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய தங்கை பிருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு வைர நெக்லஸ் வாங்குறதுக்காக ஒரு 3.5 லட்ச ரூபா சேவிங்ஸில் வச்சுருக்காரு. அந்த 3.5 லட்ச ரூபா எடுக்கிறார். ஜோதிகா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க வந்து இதுமாரி ஒரு படம், ஒரு கிளைமேக்ஸ் காட்சி மட்டும் எடுத்துகிட்டா அந்த படம் முடிஞ்சிடும், படம் சூப்பராக வந்திருக்குது, எனக்கும் நல்ல பேர், சூர்யாவுக்கும் நல்ல பேர் கிடைக்கும், நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்கம்மா, கொடுங்க, நம்ம வந்து படம் ஓடின பிறகு ப்ரொடியூசர்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நடிகைகளுடைய அம்மாக்கள் சம்பளம் வாங்குறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அது அவங்க வந்து ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. கடைசியில் கௌதம் மேனன் அவரை கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, என்னுடைய மனைவியுடைய அத்தனை நகைகளையும் விற்றுட்டாரு, 11 லட்சம் தேர்ச்சு, பட் இதை வச்சுக்கிட்டு முன்ன நெருக்கடியாவது எடுக்க முடியாது அப்படின்ற போது அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த காட்சியை நம்ம சென்னையில் செட்டு போட்டு எடுத்து விட, இலங்கையில் நுவரெலி அப்படின்ற ஒரு ஏரி ஒன்று இருக்குது, அந்த ஏரியில் போய் நம்ம எடுக்கலாம் சார், பட்ஜெட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 9 லட்ச ரூபா ஆகும். என்ன காரணம்னா இலங்கை அரசு இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல, அப்போ வந்து மானியம் கொடுக்கல, சில படங்களுக்கு மட்டும் மானியம் கொடுத்தாங்க. எதுக்கு மானியம்னா, சில நாடுகள் வந்து அவங்க நாட்டில் நீங்கள் ஷூட்டிங் எடுத்தீங்கன்னா அது சுற்றுலாவுக்கு பெரிய பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த படத்தின் மூலம் அந்த நாடு தெரிய வரும், சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்கிறதுக்கு மானியம் கொடுப்பாங்க வந்து. ஆனால் இலங்கை அரசு என்னென்னா, நீங்கள் எங்கே வேணாலும் கேமரா வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ஃபுல் பர்மிஷன். இங்கே கேமரா வச்சா, இப்போ சென்னையில் இங்கே கேமரா வச்சா துட்டு கொடுங்க, அங்கே கேமரா வச்சா வந்து பஞ்சாயத்து தலைவர் காசு கொடுங்க, அங்கே கேமரா வச்சா வந்து போலீஸ் கப்பம் கட்டுங்கன்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கே வேணாலும் நீங்கள் கேமரா வச்சுக்கலாம், பர்மிஷன் கிராண்டட். அப்போ அந்த ஏரியில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஏரிக்குள்ளே முதலைகள் இருக்கிறது, அங்கே விஷ அட்டைப்பூச்சிகள் இருக்குது, சில விஷமான பாம்புகள் உள்ளே இருக்குது, அதை கவர்மெண்ட் எடுக்கவே இல்லை, எடுக்கவும் முடியாது, அவ்வளோ பெரிய ஏரி. அதுலேருந்து ஹீரோ டைவ் அடித்து மாயா அப்படின்னு கத்தி குதிக்கிற அந்த சீன் எடுத்தால் அந்த ஹீரோவுக்கு ரிஸ்க்கு உள்ளத்தையும் சொல்கிறாங்க வந்து. நீங்கள் ஏரியில் அங்கே என்ன எடுப்பாங்கன்னா அந்த ஏரி பேக் ட்ராப்பில் வச்சு சில காட்சிகள் எடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இது ரிஸ்க்கான சீன் அப்படின் பொழுது அவர் கௌதம் மேனன், வேணாம் சூர்யா, இது வந்து ரிஸ்க்குன்னு அவர் டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து டூப் வர வைக்கிறாங்க. ஒரு மனுஷன் டூப் பழகியிருப்பாங்க இல்லைங்களா, டூப் போட்டு எடுக்கும்போது சூர்யா உட்காந்துட்டு இருக்காரு, அவர் டூப் கற்று குதிக்கிறாரு. 3வது டேக் ஓகே ஆகுது. ஆனால் சூர்யா முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை. என்னன்னு கேட்குறாரு, இல்லை சார் எனக்கு சரியாக வரல, நானே பண்ணுறேன், நீங்கள் தைரியமாக விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் அப்படியா கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க? நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், நான் பண்ணுறேன். இது காரணம் என்னென்னா, ரகுவரன் அன்றைக்கி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். பழைய சூர்யானா நேருக்கு நேரில் அத்தனை டேக் வாங்கி, அத்தனை தடவை வசந்த்கிட்ட திட்டு வாங்கி, விஜயை வந்து ஒரு சீனில் எட்டி உதைக்கணும், சும்மா காலை கொண்டு போய் இப்படி வைங்கன்னு நிஜமாகவே எட்டி வச்சு விஜய் அங்கே போய் விடறாரு, வந்து பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு தெரியுது ஒன்றும் தெரில, இந்த பையனுக்கு ஒன்றும் தெரில, இன்னும் கற்றுக்கல சினிமாவை, நாமளும் அப்படி இருந்து வந்தவங்க தான், ரைட் பொறுத்துப்போம். அவர் ஒரு நினச்சிருந்த கோச்சிங் ஓடி போயிருக்கலாம், இல்லை இந்த ஹீரோ மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கலாம், அது சிவகுமார் சார் பையன் என்ன கொம்பான்னா தூக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே கூட என்ன பண்ணிட்டார், அதேமாதிரி அசால்ட்டாக இருந்துட்டார் தான். ஆனால் இங்கே வந்தவொடனே நான் அந்த சீனில் நான் நடிக்கிறேங்க, அந்த ஏரியில் நான் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியில் இவர் தான் குதிச்சு டேக் ஓகே ஆகுது. பயங்கர கான்ஃபிடென்ட் ஆகிறாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பயங்கரமான ஹிட்டு. அப்போ தான் தெரிய வர ஆரம்பிக்குது. யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த வார்த்தை வந்து, தம்பியா தண்ணி பண்ணாத,
தம்பி நீ இதை ஏன் பண்ணாமல் இருக்கிற அப்படின்னு நம்ம அதை வந்து அப்படியே வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகவே கூடாது. அவங்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அனுபவசாலிகள் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய முன்னேற்றத்துக்கான அந்த வார்த்தை தான் வந்து அவங்கள போய் பூமர் கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அப்போ சொல்லி தட்டி எழுப்பி சொல்கிறாரு வந்து உங்கள் அப்பாவுடைய தயவில் உங்கள் அப்பாவோட நிழலில் எவ்வளோ காலம் நீ வண்டி ஓட்டிடுவ அப்படின்னு கேட்குறாருன்னா அப்போ ஒரு சீனியர் நடிகர் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ போராடி இருக்கணும். அடுத்து காட்சி என்னன்னு நீ வந்தவொடனே ட்ரெயினில் வந்தவொடனே உட்காந்து சொகுசாக தூங்குறனா நீ ஒரு அசால்ட்டான நடிகன் தானே, நீ வந்து ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் தானே, நீ ஒரு இது தானே. பிதாமகனில் கமிட் ஆகுறாரு. பிதாமகனில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த தேனி பெரியகுளம் கம்பம் இந்த பகுதியில் அங்கே அந்த லாங்குவேஜ் சூர்யாவுக்கு வரவே இல்லை. பாலா சொல்லவே தேவையில்ல, பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒருத்தர். எனக்கு அந்த லாங்குவேஜ் வந்தே ஆகணும் சூர்யா அப்படின்றாரு. சரி சார் எங்கே சார் கற்றுக்கிறது, யார் சார் வாத்தியார்ன்றார். இங்கே வாத்தியார்லாம் இருக்க மாட்டாங்க சென்னை மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே 59 நாள் இங்கே ஷூட்டிங் நடத்த போகிறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டில் போயிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்றார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பழகுங்க, பேசுங்க. நீங்கள் பெரிய நடிகன்ற அந்த கர்வத்தெல்லாம் அப்படி தூக்கி வச்சுருங்க. இங்கே இந்த பெரியகுளம் பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் ஒரு கிராமவாசி. அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு சடங்கு, ஒரு கல்யாணம், ஒரு சாவு வீடு அப்படின்னா நீங்கள் போங்க, அங்கே அட்டன் பண்ணுங்கள். அந்த பேசுகிற மக்களுடைய மொழியை பாருங்கள், அவங்களா இருங்க, அந்த வார்த்தையை அப்படி கற்றுங்க அப்படின்றார். அங்கே ஒரு ட்ரைனிங். இதெல்லாம் 100 ஃபிலிம் இன்ஸ்டியூட் போனால் கூட கிடைக்காது வந்து. அங்கே போய் அதே போல் கற்றுக்கிறாரு, அங்கே பழகுறாரு. ஒரு கலகலப்பான கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து நீங்கள் பிதாமகனில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பேசவே மாட்டார், ரொம்ப பயங்கரமாக அப்படியே இதுவாக இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா கல்லன்னு இருப்பார். ட்ரெயினில் பேசுகிறதாகட்டும், இது சரோஜா தேவி போட்ட சோப்பு, இந்த டப்பா யார் யூஸ் பண்ணாங்க தெரியுமா, அப்படியே அந்த 3 சீட்டு விளையாடுறது, குளிக்கு விளையாடுறது, அப்படியேப்பட்ட கேரக்டர். அந்த லாங்குவேஜோடு பேசணும்னா அதுக்கு காரணம் அந்த மக்கள் தான். எனக்கு பாலான ஒருத்தர் கிடைச்சவர் தான். இப்படி தான் தன்னை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டார். ஜோதிகா கூட அதிக படங்கள் நடித்தவர் வந்து கடைசியாக ஜெல்லுன்னு ஒரு காதல் அப்படின்ற ஒரு படத்தை நடித்து முடிக்கிறாங்க. அவங்களுடைய கல்யாண அறிவிப்பு வருது. அந்த படம் தான் சேர்ந்து நடித்த படங்கள். அதன் பிறகு அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் வந்து ஹிந்தி பேச மாட்டேன் போடான்னு சொன்னதாகட்டும், அப்புறம் ஜோதிகா அவர்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பண்ணுற காசுக்கு இந்த மருத்துவமனைக்கு பண்ணலாமே அப்படின்னு சொன்னதாகட்டும், குறிப்பாக வந்து வலதுசாரி எதிர்ப்பாளராகவே சூர்யா இருக்கிறார் அப்படின்ற பிம்பம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது வந்து. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா திமுக கவர்மெண்ட் இருக்கும்போதெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்கப்பா சிவகுமார் ஃபேமிலி. திமுக கவர்மெண்ட் இல்லைன்னா எல்லாரும் வெளியே வந்து இப்போ கோஷம் கொடுப்பாங்க, பேசுவாங்க அப்படின்னு. இப்போ கூட சமீபத்தில் கூட சூர்யா ரசிகர் மன்றம் சார்பாக நடந்த ஒரு விழாவில் அடுத்த முதல்வர் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு ஒரு நிர்வாகி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லி அது பெரிய இதுவான பிறகு சூர்யா அவசரமாக ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தார். நிச்சயமாக சத்தியமாக எனக்கு அரசியல் ஆசை கிடையவே கிடையாது அப்படின்னா நான் இப்போ அது முடிவு எடுத்திருப்பேன். அவர் ஏதோ என்னுடைய அன்பின் பால் அவர் சொன்ன அந்த தகவலை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்பொழுதைக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்னுடைய நண்பர் தான், அதனால் கிடையாது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் மீறி இவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த இடம் பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சிங்கம் மாதிரியான இட்டு, வேல் மாதிரியான படங்கள், பிதாமகனே நீங்கள் மறுபடியும் பாருங்கள், அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சியெலாம் வந்து சூர்யா பண்ணுது. ஏன்னா எல்லா துறையிலையும் வந்து ஒரு அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு, அந்த கோல் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அங்கே வெற்றின்ற ஒரு விஷயம் வரும். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா 20 வருஷம் கழித்து ஒரு ஜோடி மறுபடியும், அது தம்பதிகள் மறுபடியும் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும். இதெல்லாம் மாரி இதோ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு படமும் வரப்போகிறது. கருப்பு இட்டு அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ரசிகர்கள். ஜனநாயகனை தாண்டி ஒரு வசூல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது முழுமையான இது என்னன்னு தெரியல. கருப்பு ஒரு வெற்றி படம் தான், ஓகே, இதை வெற்றி தோல்வின்ற ஒரு விஷயம் இல்லை. அதே சமயத்தில் இன்றைக்கி சூர்யா நிறைய ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கிறாருன்னு தாண்டி அவருக்கு பின்னாடி இருந்த அந்த உழைப்பு இருக்கு இல்லைங்களா, அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து. இதுக்காக வந்து சூர்யா புகழாரம் பேசுகிறாரு, சூர்யாவுடைய ஜால்ராவா மாட்டியா, சும்மா மாறிட்டியா அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேணாம். அவர் நான் திரும்ப சொல்கிறது தான், சரவணனாக இருந்த காலத்துலேருந்தே தெரியும் அப்படின்றதுக்காக தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.